ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க நம்ம எப்பவும் போல் இன்றைக்கும் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதனால் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ரொம்ப பிடிச்சதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா இன்றைக்கி ஜிப் டாய்ஸ் தாங்க எடுத்துருக்குறோம். இது நம்ம நிறைய மல்டிபர்பஸ்க்கு வாங்கினா இது நம்ம ஓரமாக தூக்கி போட்டுருவோம். எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம தேவையப்போ யூஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவோம். இதை வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க கீ. நம்ம ஒரு வீட்டில் நம்ம 3 கீ வெளியில் ஆளுக்கு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. எல்லாருக்கும் நம்ம கீ செயின் இது மாதிரி இல்லைன்னா இது மாதிரி நம்ம கீ செயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உல்டாவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது எதுக்குன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தள்ளி விடுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டுக்க தள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம உல்டாவாக நம்ம பொடியாக தள்ளிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நகர்த்த முடியாது. ஃபஸ்ட்டு நான் அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள், நான் பார்த்துக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லென்த் அதிகமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ஜிப் டாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பர்ஸுக்கு பார்க்கலாம் வாங்க. பர்ஸுக்கு அந்த நம்ம ஹேண்டில் இருக்குது இல்லையா, ஜிப்பு, அது நம்மளுக்கு நிறைய டைம் உடஞ்சி போய்ட்டு நம்ம அப்படியே அந்த பர்ஸை தூக்கி போட்டுறோம் இல்லையா. அது மாதிரி நம்மளுக்கு உடஞ்சிட்டாலும் நம்ம இந்த டேகை வச்சு நம்ம அதை போட்டுக்கலாம். அந்த கைப்பிடி இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவும் உங்களுக்கு லாக் எடுக்கவே எடுக்காது. கொஞ்சம் சின்னமாக வச்சு நீங்கள் போட்டுக்கோங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பேக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பர்ஸு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எது நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு உடஞ்சிட்டா நம்ம தூக்கி போட வேண்டாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சினா பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாருங்கள், பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும். நம்ம என்ன வேணால் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, இது மாதிரி கனமான பொருள் என்னென்னா நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இது ரொம்ப கனமாக இருக்கும். நம்ம ஹேண்டில் மாட்டினாலும் லென்த்து ஆணி கம்மியாக இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்துடும். அது நம்ம நடிப்போடும் அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால. அது மாதிரி இருக்கிற பொருள் இது மாதிரி நம்ம இந்த டேக் வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே சின்ன இடத்துல கூட ஆணி கூட நம்ம மாட்டி வச்சாலும் கீழே விழவே விழாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க. வீட்டில் உங்களுக்கு எந்தெந்த பொருள் இது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த டேக் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எப்படி மாட்டினாலும் எங்கள் வீட்டில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது இல்லையா, இதுலேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உல்டாவாக போட்டேன், எனக்கு செட் ஆகலை. திருப்பி நான் மேலேருந்து உள்ளே கோத்துட்டோன்னே எனக்கு சரியாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் நூல் போட்டிருந்தோம். அந்த நூல் 4 அளவில் மஞ்சி போய் அறுத்துக்குச்சு. இது மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்மள்ட்ட தட வேண்டியதில்லை. ஏதாவது சின்ன ஆணி தான் நம்ம மாட்டி வைக்கலாம். இல்லை நம்மளுக்கு தேடும்போது சம்டைம் கிடைக்காது. இது மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நம்ம கையில் வளையத்தில் நம்ம கை வச்சு நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம போட்டுட்டு எப்பவும் போல் ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு லாக் ஆகிடும். அடிக்கடி நம்ம ஒரு பொருள் தேட வேண்டியதில்லை. எங்கெங்கே ஒரு பொருள் நம்ம வச்சதில் அது மாதிரியே இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கன்னா நம்ம இதை எடுத்து மாட்டிக்கலாம். இல்லை எங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா அதை நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிற அந்த டாய்ஸை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க, இதே வச்சு நம்ம இன்னும் என்னென்ன போட்டிருக்குன்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அடுத்து நம்ம ட்ராவல் போகும்போது நம்ம பெரிய வாட்டர் பாட்டில் கொண்டு போவோம். 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் டூர் போகும்போது இல்லை எங்கன்னா ட்ராவல் போகும்போது. அப்போ நம்ம இது மாதிரி 2 லிட்டர் கேனு அப்படிலாம் 1 லிட்டர் கேன்லாம் நம்ம கையில் தூக்கிட்டே போக முடியாது, கை வலிக்கும். அப்படின்னும்போது இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேக் எடுத்து நம்ம அந்த கவர் இருக்குது இல்லையா, மூடி, அது பக்கத்தில் நம்ம டைட்டாக ஒன்று நம்ம இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேக் உள்ள அந்த ஹோல்ஸ் உள்ள நம்ம இன்னொன்று போட்டுக்கிட்டு நம்ம கைப்பிடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நான் நீங்கள் சின்ன டேக் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை செஞ்சு காமிக்கிறேன். வாட்டர் பாட்டிலும் எங்களுக்கு சின்னதாக இருந்தால் நான் காமிக்கிறேன். நீங்கள் பெரிய வாட்டர் பாட்டிலுக்கு பெரிய டேக் இருந்தால் போட்டிங்கன்னா கழக கையில் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு கையும் வலிக்காது. நீங்கள் மறந்து எங்கேயும் வைக்கவும் மாட்டீங்க. கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் சின்ன டேக் தான் நான்
ஹோல்ஸ் வச்சதெல்லாம் வச்சு நான் கை விரலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க கண்ணாடி. இந்த கண்ணாடியில் பாருங்கள் லைட்டாக வந்து கரை மாதிரி தெரியுது. அது வந்து நம்ம நூல் 4 அடியில் அந்த நூல் வந்து அழுக்காயிடும். அப்போ நம்ம வந்து மாட்டி வைக்கும்போது அந்த நூல் அறுந்து போயிடும். இப்போ நம்ம வந்து அந்த நூலே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து இந்த டேக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். நான் நீங்கள் மாட்டி காமிக்கல. நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு டேக் இருந்துச்சுன்னா இதை மாட்டிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேண்டில் மாட்டி வச்சாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் கண்ணாடி. நம்மளுக்கு எந்த பொருள் எங்கே வைக்கிறோமோ அது அப்படியே பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து டைமில் மாதிரி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம எங்கே வேணால் மாட்டி வச்சுக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. ஹேங்கர் தாங்க பார்க்குறோம். அடுத்த ஹேங்கரில் வந்து மேக்ஸிமம் நம்ம லைனாக இந்த ஹேங்கர் லைனாக வச்சுட்டா ஒரு எத்தனை புடவை வைக்க முடியும். லைனாக இதே அடுக்கி வச்சுட்டு புடவை வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். பீரோவில் வைக்க முடியாது 1 by 1 இது மாதிரி. இதை வந்து நம்ம வந்து நெருக்கமாக இல்லாமல் 1 by 1 கீழே தள்ளி வச்சுட்டு இந்த டேக்கை நம்ம போட்டு வச்சுட்டா ஒரே டைமில் நம்ம வந்து 6 சேரீ வைக்கலாம். அதை நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆங்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இப்போ அந்த டேக் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். நம்ம வந்து கொஞ்சமாக இந்த விரல் நுழையிற அளவுக்கு நம்மளுக்கு ஹோல்ஸ் வச்சு நம்ம லாக் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ரொம்பவும் பெருசாக சின்ன வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைஸு பார்த்ததுக்காக நான் உல்ட்டாவாக பண்ணி நகர்த்தி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எடுத்தோடனே லாக் பண்ணிவிட்டு அவங்களால லாக் எடுக்க முடியாது. அதனால் வந்து உல்ட்டாவாக போட்டு எந்த சைஸ் நம்மளுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் திருப்பி லாக் போட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸுக்குள்ளே இன்னொரு ஆங்கர் நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். அதேமாதிரி இன்னொரு டேக்கு நம்ம இன்னொரு ஆங்கரில் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து நான் 3 ஆங்கரில் நான் வந்து 3 டேக் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு டேக்கில் 2 ஒரு கம்பியில் 2 புடவை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் 3 கம்பியில் நம்ம 6 புடவை வைக்கணும். நம்ப மாட்டீங்க, ஸ்பேஸு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு ஆங்கர்லேயும் நம்ம 2 சாரீ வச்சுன்னா மிருக சாரீ எல்லாம் நம்மளுக்கு அங்கே தொங்க விட்டுலாம் இடமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். பீரோவில் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் 1 by 1 நான் கோத்துக்கிட்டேன். 3 நடுக்க வச்சுக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி ஷர்ட்டு வைக்கலாம், டிஷர்ட் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாரீ தான் வச்சு காமிக்க போகிறேன் உங்கள்கிட்ட. இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் லைனாக நான் வந்து டேக் கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாரீலாம் வந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம லைனாக வைக்கும்போது நம்ம நிறைய சாரீ வைக்க முடியாது. இது மாதிரி இல்லாமல் தான் இப்போ நான் செஞ்சுருக்கிறேன் இல்லையா, அதை மாதிரி நம்ம வந்து இப்போது நான் வந்து உங்களுக்கு அடிக்க காட்டுறேன். அது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப இதுவே நான் ஒன்றோட ஒன்று தள்ளி தான் வச்சுருக்கிறேன். ஒரு 2 சாரீ 3 சாரீ அடிக்கடி வச்சுக்கிறேன். கேப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம இதையே தான் வேறு மாதிரி நம்ம வந்து இப்போது அந்த ஆங்கரில் காமிச்சேன் இல்லையா, அதில் நம்ம அடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. நான் வந்து ஹைட்டாக இருக்கும் பீரோ, அதனால் எனக்கு வந்து எட்டாதுன்றதுனால நான் வந்து ஒரு டோரில் தான் அந்த மாட்டி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். டெமோ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம 3 by 1 அடித்தோம் இல்லையா ஆங்கர், அதை வந்து உடனே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்து வந்து அதில் வந்து இப்போ வந்து 1 by 1 வச்சு 3 சாரீ தான் நான் வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஒரு ஆங்கரில் வந்து நம்ம 2 சாரீ வைக்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் இப்போ நான் வந்து இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். 3 சாரீ இருக்கும்போது தான் தெரியுது. அதில் 6 சாரீ இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 சாரீ இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பிங்க்கு க்ரீன் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு ரோஸ் கலர், அது உள்ள ஒரு பேரட் க்ரீன் சாரீ இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து 3 ஆங்கர்லேயும் 6 சாரீ வைக்கலாம். இது மாதிரி நம்ம எவ்வளோ சாரீ வேணாலும் வைக்கலாம். நம்ம லேடிஸுக்கு நம்ம எவ்வளோ துணி அதிகமாக எடுப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு பீரோ பத்தாது. கண்டிப்பாக அந்த டேக் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் நம்மளுக்கு தாங்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது பாய், டேக் கேர்.